கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சமூகமாக வாழ்றதாக இருந்தா நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். அப்படி இல்லாம ஒரு சமூகமாக எங்களுக்கு வாழவே முடியாது. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. நலவுகள் எந்த அளவுக்கு பார்க்கணும் தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஜனாசா வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால. தொழுவிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்க கூடாது. கேட்டாங்க, ஏன் இந்த ஜனாசாவை நான் தொழுவிக்க கூடாது? சொன்னாங்க, எங்களுக்கு இந்த மனுஷனை பத்தி ஒரு நலவே தெரியா, மோசமானவன் என்று சொன்னாங்க. எனவே இந்த ஜனாசாவை நீங்க தொழுவிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்லை. யாரும் சொல்ல, நாங்க யாரும் சரி பார்த்து போட்டுருவோம் என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்புறாங்க. மக்கள் சஹாபாக்கள் கிட்ட பார்த்து கேட்கிறாங்க, இந்த ஜனாசாட ஏதாவது ஒரு நலவை சொல்லுங்களே. யாருமே எலும்பல்ல. கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழும்பிட்டார். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் சில ஃபாரினர்ஸ் இங்க வந்த நேரத்துல அவங்களோட பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி செக்யூரிட்டியாக இணைய போடப்பட்டுச்சு. அந்த இரவேல அந்த வந்த மக்களுடைய சாமான்களை பார்க்கறதுக்காக வேண்டி இவரும் எனக்கு துணையாக இருந்தார் என்பதாக சொன்னார். கண் விழிச்சிருந்தார், அல்லாஹ்வுடைய பாதையில கண் விழிச்சிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினாங்க. அந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. அந்த ஜனாசாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட நண்பர்கள், உங்களோட தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்பதாக. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி செல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 என்பதாக சொல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கிட்ட ஒரு மனிதண்ட 1000 நலவுகள் இருக்குது. 1000 நலவுகள் தேடி தேடி, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தோண்டி தோண்டி என்ன பார்க்கிறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு குறை உண்டு. நீங்க என்னதான் சொன்னாலும், ஒரு நாள் நான் இப்படி இவரை பற்றி இப்படி செஞ்சாங்க என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இத சொல்லி அதுக்கு பிறகு தொடர்பு வைக்க தேவையில்லைன்னு சொல்றோம். 1000 நலவுகள் இருக்குது. அந்த கெடுதியை பைத்து தேர்ந்தெடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால 1000 கெடுதிகள் சொல்லப்பட்டுச்சு. தேடி 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 அந்த ஒரு நலவை எடுத்து சொன்னாங்க, இவர் சொர்க்கவாதி என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்களும் ஒரு முஸ்லிம் கம்யூனிட்டி. ரப்புல் ஆலமீனுடைய உதவி எங்களுக்கு இறங்கணுமா? ஒரே ஒரு நிபந்தனை, நாங்க எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். எப்ப எங்களுக்கு மத்தியில நாங்க சண்டை சச்சரவு பிரச்சனை மனஸ்தாபங்களோடு இருப்போமோ, ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய உதவி அந்த கவுமுக்கு இறங்கவே இறங்காது. கவுமுக்கும் இறங்காது, தனி மனிதனுக்கும் இறங்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துஅரதுல் அஅமாலு ஃபீ குல்லி இஸ்னைனி வ ஹமீஸின் வ யக்ஃபிருல்லாஹு லிகுல்லி இம்ரிஇன் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. ஒவ்வொரு திங்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை, ஒவ்வொரு திங்கிழமை, ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லாஹ்வுக்கு முன்னால மக்களுடைய நன்மைகள் காட்டப்படுவது. அல்லாஹ் எல்லா மக்களை மன்னிச்சு கொண்டே போறான், ஷிர்க் செஞ்சவங்களை தவிர. ஷிர்க் செஞ்சவங்களை தவிர எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லம்ரஅன், இன்னொரு மனிதன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, அவருக்கும் அவருடைய ஒரு சகோதரருக்கு மத்தியில, ஒரு முஸ்லிமுக்கு மத்தியில மனக்கசப்பு இருக்குது, கோபம் இருக்குது, பேசாம இருக்கிறார், கதைக்காம இருக்கிறார், சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், உத்ருகாஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த ஷிர்க் செஞ்ச மக்களை நான் மன்னிக்காம இருக்கிறேனே, அந்த மக்களோடு இவங்களை சேர்த்துடுங்க, இவங்க ஒத்துமையாக வரை நான் இவர்களை மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நாங்க பாட்டிக்காக வேண்டி பிரிகிறோம், நாங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக வேண்டி பிரிகிறோம், காணிக்காக வேண்டி பிரிகிறோம். அல்லாஹ் சொல்லுவான், ஷிர்க் செஞ்ச அந்த முஷ்ரிக்கீன்களோட சேர்த்து வைங்க, இவன்களை நான் மன்னிக்க மாட்டேன். சேர்ந்து வரட்டும், ஒத்துமையாக வரட்டும், உம்மத்தாக வரட்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்த்தது இதை வச்சுதான்.